டவுட்டே இல்லை. இந்த வாட்டி கண்டிப்பாக ஆர்சிபி கப் அடிப்பாங்க. எந்த கப்? WPL-ஆ? WPL இல்லை, ஆல்ரெடி அது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது IPL அடிப்பாங்க மென்ஸ். ஓகேங்களா? விராட் கோலி கப்பு இந்த வாட்டி கண்டிப்பாக தூக்குவார். அவர் தூக்க மாட்டாரு, அவரோட கேப்டன் தூக்குவார். அவர் கேப்டன் இல்லை, மெயின் விராட் கோலி தான் கிங்கு. அடிக்க மாட்டாங்க ப்ரோ, அவ்வளோதான். ஏன் அடிக்க மாட்டாங்க ரீசன்லாம் சொல்ல முடியாது, அடிக்க மாட்டாங்க. ஆர்சிபி கப் அடிக்கும்லாம் எனக்கு வாய்ப்பே நம்பிக்கை. மே 21 பாருங்க ஃபைனல். அன்னைக்கு சேப்பாக்கில் தான் ஃபைனல் நடக்க போகுது. நான் இப்போ சொல்கிறேன், சேப்பாக் ஃபைனல் CSK RCB ஜெயிக்கும். 4 பேர் ஒன்றா தான் வருவோம் அன்னைக்கும். பார்த்துக்கலாம் யாரு வரா யாரு வரல அப்படின்னு அப்போ தெரிஞ்சு. இவங்க ஃபேன்ஸ்னால தான் ப்ரோ, இவங்கனால தான் பிரச்சனையே. வாய் பார்த்தீங்களா எவ்வளோ பேசுகிறாங்க பார்த்தீங்களா? வாய் எப்படி கப் அடிப்பாங்க? அவ்வளோதான். அடிப்போம், கண்டிப்பாக அடிப்போம். இதனாலயா எல்லா வருஷமும் அதே தான் சொல்கிறேன், இந்த வருஷமும் அதே சொல்லுவோம், கண்டிப்பாக அடிச்சிடுவோம். எல்லா வருஷமும் சொல்றீங்களே. இல்லை இந்த தடவை கண்டிப்பாக அடிப்போம். எப்பவுமே நம்பிக்கை சொல்கிற மாதிரி RCB ஃபேன்ஸாக லாயல் ஃபேன்ஸும் இருக்கிற மாதிரி அதே நம்பிக்கையோடு தான் வந்திருக்கோம். நல்ல பவுலர்ஸ் இல்லை, எல்லாம் ஆசை தான். என்ன பண்ண முடியும்? பேட்டிங் வச்சு என்ன பண்ண, பவுலிங் வேணும்ல. சிராஜ் தவிர யாரும் இல்லைல்ல. விராட்காக எல்லாமே, என்ன வேணாலும் விராட்காக. ஹோப்லாம் இல்லை, அது எப்போதுமே எங்களுக்கு இல்லை. எல்லாம் விராட்காக. அடிப்போம் நம்புறோம். 2030 அடிச்சிருவாங்க ப்ரோ கண்டிப்பா. அதான் இல்ல, நான் விராட் கோலியும் எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் நமக்கு எப்பயுமே மாட்டேங்குது. ஸோ அதான் நமக்கு எப்பவுமே தலை தான் ப்ரோ, தலை தான். இந்த வருஷம் அடிச்சா நாங்களும் சந்தோஷம் தான். அடிக்கட்டும் தான் சொல்றோம், அடிக்க மாட்டேங்கிறாங்களே. ரீசன் RCB பேரம், அதாவது கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுங்கிறாங்க. எங்கிட்ட ஓடுன்னு எனக்கு தெரியல, அதனால தெரில. அடிச்சா எங்களுக்கும் சந்தோஷம் தான். கண்டிப்பா அடிப்போம். இசல கப் நம்து. நம்மது தான் கப் இந்த வாட்டி. வைஃப் இவங்க 2 பேரும், அவங்க RCB, நாங்கள் வந்து CSK சப்போர்ட் பண்ணுவோம். ஆமாம், ரைவல்ரி மாதிரி. சரி, கப்புக்கு அடிக்கன்றாங்க அவங்களுக்கு. பார்க்கலாம், அடைச்சா சந்தோஷம் தான். CSK செமிஸ் வந்துருச்சு அப்படின்னா CSK தான். அப்படி இல்லை RCB போச்சுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ப்ரோ இந்த வாட்டி நாங்களே விட்டு குத்தலான்னு இருக்கிறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அழுதுட்டாங்க, கேட்குறானுங்க. ஐயோ சரி அவனே வந்து CSK சப்போர்ட் பண்ண அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு மாற்றி போட்டுக்கிறான் ப்ரோ. போன வாட்டியுமே அவங்களுக்கு வந்து நல்ல கேம் தான் இருந்தது. ஆனால் வந்து ஆப்வியஸாக தூக்குறதுக்கு காரணம் யானே தெரிய மாட்டேது. அவங்க டீம் ராசியானான்னு தெரில. இந்த வாட்டி லக் ஃபேக்டர் இருக்கும் தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா உமன்ஸும் நல்லா ஆடி ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதனாலேயாச்சும் ஜெயிக்கணும் ப்ரோ. அந்த ஒரு லக் ஃபேக்டர் தான். அவங்க ஜெயிச்சதே ஒரு லக் ஃபேக்டரில் தான் ஜெயிச்சாங்க, உமன்ஸ் கூட டெல்லி கிட்ட. இந்த வாட்டி உங்களுக்கு லக் ஃபேக்டர் கிடைக்கணும் தான் நாங்களும் வருஷம் ஆசைப்படுறோம். இப்போ தான் உமன்ஸ் இதை போட்டு தொடங்கி வச்சிருக்காங்க. மேபி இந்த வருஷம்ல கம்மிங் இயர்ஸில் கிடைச்சா சந்தோஷம் தான். எந்த செலவோ எது இருந்தாலும் கிரிக்கெட்டை லவ்லியாக என்ஜாய் பண்ணணும். அதுதான் நமக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட். அப்போ இருக்கு இல்லை, பட் கிரிக்கெட் இஸ் ஃபர்ஸ்ட். 2 வாரத்துக்கு முன்னாடி ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. உமன்ஸ் டீம் காமிச்சாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் தான் படத்தை பார்ப்பீங்க. கோலி கையில் படம் நல்லா இருக்காது. கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு தெரியும். படம் ஃப்ளாப் ப்ரோ, தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வரப்போகுது. எப்படி ட்ரைலர் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கட்சியில் வந்து படம் ஃப்ளாப் பண்ணிட்டு ரிசல்ட் வரும். டவுட்டே இல்லை, கண்டிப்பாக அடிப்போம். கேர்ள்ஸ் அடிச்சிட்டாங்க, அடிப்பாங்கன்னு சொல்லலை. கண்டிப்பாக நாங்கள் அடிப்போம். விராட் மேலே நம்பிக்கை. அதே ஒருத்தனுக்காக தான் வருது, அது எதுக்காகவும் இல்லை. ஃபைனல் CSK கூட வரணும்னாக்க CSK கூட வந்து ஜெயிக்கணும், அது ஒரு ஆசை எனக்கு. கண்டிப்பாக அடிப்பாங்க. நீங்கள் WPL பார்த்துருக்கீங்க, அதனால் அது வந்து ஒரு ட்ரைலர் தான். இந்த வருஷம் RCB கண்டிப்பாக கப் அடிப்பாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு எப்பயுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும், அடிக்க மாட்டாங்க. இந்த வாட்டி எக்ஸ்பெக்டேஷன் சுத்தமாக இல்லை. பவுலிங் யூனிட்டுங்கிறாங்க, பவுலிங் யூனிட்டே இல்லை. பேட்டிங் வச்சே ஜெயிப்போம் பாருங்க இந்த வருஷம். கண்டிப்பாக டாப் 7 டாப் 8 வந்து இருக்கிறதுல IPL பெஸ்ட் பேட்டிங், அதை வச்சே ஜெயிப்போம். கடைசி லாஸ்ட் 4 வந்து இருக்கிறதுலே ஒஸ்ட் 4 எனக்கு தெரியும். இருந்தாலும் அதை வச்சே ஜெயிப்போம். சிராஜ் ஒருத்தர் வச்சே ஜெயிப்போம். சிராஜ் ஃபார்ம்ல இல்லைனா கூட நாங்கள் 250 அடிச்சு ஜெயிப்போம். RCB எப்போ கப் அடிச்சிருக்குது? ஏதோ உமன்ஸ் ஒரு வாட்டி அடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக பின்னாடி பார்த்தீங்களே என்ன கலர் தெரியுது? அவங்க மட்டும்தான் கப் அடிப்பாங்க. எப்பவுமே அவங்க மட்டும் தான் கப். கேட்டிங்களா? மனித காதல் அல்ல டோனி மேலே, அதையும் தாண்டி என்ன கேப்டனாக இல்லை தலை, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. RCB தான். எனக்கு கிரிக்கெட் பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் எனக்கு விராட் கோலி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் 15 வருஷமா அப்படியே இருக்கிறதுக்கு காரணம். 16 வருஷமா அப்படியே இருக்கு. கூட தான் வீட்டுக்கு வரணும், சண்டை போட்டுட்டு போக தேவையான. பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணா நான் இது. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், இந்த வாட்டி வந்து தலை கப் அடிச்சார்னா அந்த தோனி ஃபினிஷ்ட் ஆஃப் இன் ஸ்டைல் தெரியும்ல, அந்த ஸ்டைலில் அடித்து முடிச்சுட்டு ரிட்டையர் ஆனார்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். Sure, Isala Cup namde. So women's won the cup, we'll also win. Hoping. Nice. Bowling is not that good this year, but it's okay. We'll do something. Isala Cup namde. Namdu. Women's also will be ours. Dhoni's last thing, no? So mixed feelings also. That is very sad. Dhoni captain is very nice. No? Ruturaj is good, but Dhoni is an emotion. RCB கப் அடிக்க வாய்ப்பு இருக்கா இந்த வருஷம்? கண்டிப்பாக இந்த வருஷம் அடிப்பாங்க. உமன்ஸ் டீம் வச்சிட்டாங்க, அடுத்தது நாங்கள் தான். கோலி இருக்கா, நாங்கள் வருஷம் நம்பிட்டு தான் இருப்போம். கண்டிப்பாக அடிப்போம். எத்தனை வருஷம் தோத்தாலும் அடுத்த வருஷம் அடிப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக அடிப்போம். யார் வந்தாலும் கப்பு ஜெயிக்கணும், யார் வந்தாலும் அடிச்சு தானே ஆகணும். ஆனால் சென்னை வந்தால் நல்லா பெட்டராக இருக்கும். சென்னை ஃபைனல் அடிக்கணும்னு தான் ஆசை. சென்னையால் தான் எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் தான் 5 கப் வச்சுக்கிறோம், 4 கப் வச்சுக்கிறோம். அவங்கள சென்னையில் ஃபைனல் அடிக்கணும் தான் எங்கள் ஆசை. சென்னை தான் அடிக்கணும். கன்ஃபார்மாக அடிக்கணும். ஆனால் ஃபார்மில் இருக்காங்க. கிரீன் வார் வந்திருக்காரு உள்ள. ஆக்சுவல் ஒரு ஃபார்மில் இருக்காப்புல. விராட் கோலி வர சொல்ல முடியாது. ஓப்பனிங்கில் நல்ல பேர் நல்லபடியாக அடிச்சு கொடுத்தாங்கன்னா கன்ஃபார்மாக RCB ஃபைனல் போக வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்ம்
கன்ஃபார்மாக கப் அடிச்சிருவாங்க. வர உமன்ஸ் வர கப் அடிச்சிருக்காங்க. உமன்ஸ் அடிச்சதுல அடிக்கலைன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். அதையும் நினச்சிட்டு கொஞ்சம் அடிச்சுட்டே இருப்பாங்க. கொஞ்சம் வெறி வந்து அடிப்பாங்க. ஆர்சிபி கன்ஃபார்மாக ஃபைனல் போவாங்க. வாய்ப்பு இருக்கு ப்ரோ, கண்டிப்பாக அடிக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. நான் டைகர் தோனி ஃபேன் ப்ரோ. டிசர்விங்காக இவ்வளோ வருஷம் இருந்து ஃபைனல்ஸ் போயிட்டு இல்லை பக்கத்தில் போயிட்டு திரும்பிட்டே இருக்கார் கோலி. வேர்ல்டு கப் வந்து டிசர்விங்கான கேப்டன் ப்ரோ. அட்லீஸ்ட் நம்ம கோலிக்காவது அடிச்சிருக்கலாம் நிலைமை இருந்துச்சு. அதனால இந்த டைம் மிஸ் ஆகாது ஒரு கன்ஃபார்மாக ஹோப் இருக்கு ப்ரோ. ஹோப் இருக்கு. ஆர்சிபி ஈசாலா கப் நமது. சிஎஸ்கே ஃபேனு. ஆர்சிபி அடிச்சா சந்தோஷப்படுவேன். கோலி இருக்காரு, கோலி அடிச்சா சந்தோஷம் தான். அவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஆர்சிபி ஜெயிச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா 16 வருஷமா வாங்கல, 16 வருஷமா வாங்கல. இந்த வருஷம் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் டோனிக்கும் இது லாஸ்ட் சீசன் மாதிரி தோணுது. பார்ப்போம் என்ன நடக்கும். ஆக்சுவலாக சென்னையில் தான் ஃபைனல் சொல்லியிருக்காங்க. அகைன் ஆர்சிபி சென்னை ஃபைனல் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அவங்க கோட்டையில் அவங்களை அடிக்கணும். கண்டிப்பாக ஃபயராக இருக்கும். இன்னைக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஹோப் இருக்குது கண்டிப்பாக ஆர்சிபி தான் வின் பண்ணணுன்ட்டு. அதே சமயம் எனக்கு டோனி கோலி 2 பேரையும் பார்க்கணும் தான் கண்டிப்பாக வந்து. ஏன்னா லாஸ்ட்டாக வேணா இருக்கலாம் இங்கே. கண்டிப்பாக ஃபைனல்ஸில் வந்தால் 2 பேரும் வேணா சந்திக்கலாம் திரும்ப. இல்லைனா இதுதான் லாஸ்ட்டு. ஸோ 2 பேரையும் பார்க்கணுன்ற கண்டிப்பாக எக்ஸைட்மெண்ட் ரொம்ப இருக்குது எல்லாருக்குமே. மேட்ச் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் ஆடின 8 மேட்சஸில் ஒரே மேட்ச்சில் மட்டும் தான் ஆர்சிபி வின் இருக்காங்க. ஆமாம், ஒரு மேட்ச் தான் வின் இருக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும். இந்த வருஷம் வந்து அப்படியே ஹிஸ்ட்ரி ரிப்பீட் பண்ணுவார். 2008 நடந்தா திரும்பி மறுபடியும் இப்போ 2024 கெளிப்பாங்க. ஆர்சிபி கண்டிப்பாக சேப்பாக்கில் வின் பண்ணுவாங்க. அதே மாதிரி கப்பும் வின் பண்ணுவாங்க. யார் கூட வந்தாலும் பரவாயில்ல. நான் சன்ரைஸ் வந்தாலும் பரவாயில்ல, எந்த ஹைதராபாத் வந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஆர்சிபி அடிப்பாங்க. வர மாதிரி எதிர்பாருங்க. மும்பை வரட்டும், சென்னை வரட்டும், என்ன இருக்கு ஆச்சு விட வேண்டியதுதான். ஆமாம் ப்ரோ, 16 வருஷமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் யாருது? டீம் ஸ்கோர் யாருது? அந்த 6 யாருது? டெவிலியர்ஸ் இருந்தப்போ, கேல் இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்களா, ஆர்சிபினாலே அப்படியே பயப்படுவாங்க எல்லா டீமும். என்ன கப்பு மட்டும்தான் இல்லை, இது எல்லாம் பீதி எல்லாம் கழிப்பு விட்டுருவாங்க நம்மள அவங்க. ஓகேவா? நம்மளாம் ரெக்கார்டெல்லாம் நம்மளால விராட் கோலி பிரேக் எல்லாம் யாரும் சேஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரிலாம் யாரும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வரணும். இல்லை ப்ரோ, இப்போ என்னன்னா எனக்கு என்ன ஆசைன்னா கோலி கப்பு ஜெயிச்சு டோனி கையில் கொடுத்து சென்ட் ஆஃப் பண்ண அவரை சேப்பாக்கில். டோனி சொன்ன மாதிரி இதான் லாஸ்ட் மேட்ச் தான் நடக்க போகுது. அதை வந்து இப்போ தான் வந்திருக்காரு. இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு எல்லாம். நமக்கான டோர்னமெண்ட் இது. ஆர்சிபி சிஎஸ்கே. இந்த வருஷம் கப் அடிக்க சான்சஸ் இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு. யார் மேல ஹோப் அதிகமா வச்சிருக்கீங்க? விராட் மேல தான் இருக்கு. விராட், மேக்ஸ்வெல். இன் கேஸ் நீங்க ஃபைனல் வந்துட்டீங்க இந்த வருஷம், யார் உங்களுக்கு ஆப்போனன்ட்டா இருக்கணும்? மும்பை இந்தியன்ஸ் ஆர் சிஎஸ்கே? இல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க தானே. எதனாலன்னா மேட்ச் பார்க்க ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருக்கும். மெயின்லி சூப்பர் ஓவர் வந்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலி இன்னைக்கு மேட்ச் சூப்பர் ஓவர் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். பெரிய டீம் மாதிரி வர்த்தான டீம் அடிச்சா நல்லா இருக்கும். அவங்க அடிப்பாங்க. அதுதான் எனக்கு தெரியல. அவங்க தான் அடிச்சு காமிக்கணும். அடிச்சு காமிச்சாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். சொல்லிட்டல நாங்க அடிப்போம் சொல்லு. அடிப்போம். ஆனா டீம் ஏசாலா கப் நமது. எனக்கு 50-50 சான்ஸ் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஏன்னா இந்த வாட்டி டீம் செலெக்ஷன் ரொம்ப சொதப்பிட்டாங்க. உண்மையாக சொல்லப்போனால் இந்த வாட்டி மட்டும் தான் சொதப்பி இருக்காங்களா? அதனால 50-50 சான்ஸ் இருக்கு. லக்கும் எங்கள் சைடு இருந்தால் நல்லா இருக்கும். இருந்தால் ஜெயிப்போம். கண்டிப்பாக அதே நம்பிக்கையில் தான் இந்த வாட்டி ஆர்சிபி கப் அடிக்க போகுது. மேபி அவங்களுக்கு இப்போ பூஸ்ட் அப் வந்துச்சு இல்லையா, உமன்ஸ் அடிச்சாங்க, கண்டிப்பாக அடிச்சே ஆகும். அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமாம், பார்க்கலாம். அது ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி நினைக்கலாம். சிஎஸ்கே இருந்தாலும் நல்லா இருக்கு. சிஎஸ்கே வந்தால் முடியாது. அப்போ சிஎஸ்கே வந்தால் சிஎஸ்கே தான் கப்பு. ஆர்சிபியோட வேற யாரா ஃபைனல் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேணால் சப்போர்ட் பண்ணலாம். சிஎஸ்கே வந்தால் நம்ம தான் நினைக்குவேன். வாய் நிறையா பேசுறதுனால இல்லை. ஆமாம், அதனால கூட வச்சுக்கலாம். ஒரு ஆசை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி ஃபுல்லாக சிஎஸ்கே. நான் வந்து ஒரு 5th படிக்கும் போது வந்து நான் ஆர்சிபி ஃபேன். ஆமாம், நான் 5வதுலேருந்து காத்துருக்கேன். 5வது 6வது 7வது இப்போ வந்து ஃபைனல் இயர் வந்துட்டேன். ஆமாம், 16 வருஷம் ஒரு 14 வருஷம் வச்சுக்கலாம். ஃபுல்லாக வெயிட்டிங்காக சுற்றி பசங்க ஃபுல்லாக 8 பசங்க எல்லாமே சென்னை தான், டவுட்டே இல்லை. அப்படியே அதை கேட்டு இதாகிடுச்சு. அதனால் இந்த தடவை கப்பை தூக்கிட்டு அதாவது பொண்ணுங்க அடித்தாலும் உமன்ஸ் டீம் வந்து கப் அடிச்சது அது வந்து எங்களுக்கு பெருசாக தெரியவே இல்லை. உமன்ஸ் அடிச்சு அதை பொறுத்த வரைக்கும் கணக்கே கிடையாது. இப்போ வரைக்கும் ஈசால கப்பு நமது தான், நமதே கிடையாது. நமது இல்லை. என் தலைவர் விராட் அடிப்பான், தூக்குவோம். பேச மாட்டோம். இந்த தடவை சைடில் காட்ட போகிறோம். எத்தனை தடவை தான் பேசினே இருக்கிறது. இந்த தடவை சைடில் காட்ட போகிறோம். இன்னும் லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க வந்ததுக்கு. அப்போ அடிக்க மாட்டோம். கண்டிப்பாக அடிச்சிருவோம் இந்த தடவை. ஃபைனல் ஆஸ் யூஷுவல் மும்பை இல்லைனா சிஎஸ்கே கூட நல்லா இருக்கும். இல்லை எங்களுக்கு ஈக்குவல் ஆப்போனன்ட் தான் நாங்கள் பார்க்க முடியும். இங்கே சிஎஸ்கே மும்பை வந்து எங்களுக்கு ஈக்குவலாக ஃபைனல் அவங்க கூட வந்தால் கண்டிப்பாக அப்புறம் ஒரு வரைக்கும் விட மாட்டோம். 15th ஓவரில் சிஎஸ்கே ஜெயிச்சிரும். மேட்டர்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னு நினைக்கிறேன். மொத்தமாக ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. அவங்க விராட் கோலிக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் நினைக்கிறேன். அதனால தான் விராட் கோலி கேப்டன்சிலேருந்தே வெளியே வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் இப்போ நீங்கள் ஸ்மிருதி மந்தனா பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஃபுல் ஃப்ரீடம் இருந்துச்சு. பேட்ஸ்மேன் பவுலர் எல்லாம் செலக்ட் பண்ணாங்க. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன்லேயே வந்து பொட்டுக்கல்ல தின்னுட்டு இருக்காங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. சுத்தமாக டார்க்குக்கு போகிறாங்க, பேட் கமின்ஸ் போகிறாங்க,
வேறு யாரும் ஐடியாவே இல்லை. அவங்க 2 பேர் விட்டாங்கன்னா யாஸ்டருக்கு போய் 5 crore போகிறாங்க. ஓகே, அண்டர் பவுலர் தான். எத்தனை அண்டர் இருக்காங்க, அவங்க யாருமே எடுக்கல. ஒரு பிளானே இல்லை. க்ரீனை போய் 17 crore ட்ரேட் பண்ணியிருக்காங்க. க்ரீன் ஃபிட் ஆகிட்டான், டியூ பிளஸ் ஃபிட் ஆகிட்டான், மேக்ஸ்வெல் ஃபிட் ஆகிட்டான் அப்படின்னா நடுவில் யார் பவுலர்ஸ் யார்? பவுலர்ஸ் எல்லாம் மேட்ச் போடலாம் முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. மேனேஜ்மெண்ட்டுக்கு இல்லை, கோலிக்காக வரேன். கேப்டன் அது கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. பட் பரவாயில்ல, அவர் வந்து முன்னாடியே யோசிச்சு அடுத்து வர ஜென்ரேஷன் ஒருத்தரை ஸ்ட்ராங் பண்ணிட்டு போனோம்ல. சில டீம் மாதிரி இல்லை, நல்லா இருக்கவரை தூக்கி போட்டு அந்த மாதிரி இல்லை. எனக்கு விராட் கோலி பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த சில பேர்லாம் இருப்பாங்களே ப்ரோ, சில கிரிக்கெட் நம்ம இதுலேயே ஒருத்தர் இருந்தார், சாம் பில்லிங்ஸ். எனக்கு பிடிச்சவங்களுக்கு விராட் கோலி பிடிக்கும், அதனால எனக்கு விராட் கோலி. அவங்களுக்காக தான் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அவ்வளோதான். ஐ வாண்ட் தெம் டு வின். ஜென்யூனாக எனக்கு ஆர்சிபி வின் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் நடக்காது, அது நடக்கவே நடக்காது. இந்த வருஷமும் வந்து ஈசாலே கப் நம்மதே தான். கப் ஆனால் நம்மளது தான், அவ்வளோதான். இதே சேப்பாக்கில் கப் செர்மனி வைப்பாங்க, அவ்வளோதான். 2-3 பிளேயர் இருக்கிறாங்க. க்ரீன் இருக்காரு, இல்லை ஜாக் இருக்காரு. யாருன்னா ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த வாட்டி இருக்கிற ரெக்கார்டில் நம்மள தான் பாய்மூச்சில் திறமை இருக்கு, லக்கு இருக்கணும். லக்கு நம்ம கிட்ட இல்லை. லக்கு இருந்தால் யார் வேணா இப்போ கப் அடிப்பாங்கல்ல. லக்கு நமக்கு வந்தால் அடிக்க போகிறோம் கப்பு. இந்த வாட்டி லக்கு இருக்கு. உமன்ஸ் டீம் குட்டி கோலி அதை அந்த ராசிக்கே அடிக்கிறோம். அக்கா ராசிக்கே அடிக்கிறோம். கன்ஃபார்மாக ஃபைனல் போயிடுவாங்க. பரவாயில்ல, அதை மெயின்டைன் பண்ண நம்ம ஸ்ட்ராங்கான டீமில் தான் அடிக்க முடியும். இப்போ சின்ன டீம் அடிச்சுட்டு இவங்க சின்ன டீமை போய் அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. ஆர்சிபி அடிச்சோம்னா ஆர்சிபி போட்டு டிஎஸ்கே வெல்த்து வாங்கிடலாம். ஃபையராக இருக்கும். ஆர்சிபி வின் பண்ணுவாங்க. ஒரு வேலை தோத்துட்டாலும் பரவாயில்ல, நம்ம தோனி தலைக்காக நாங்களும் ஒன்றா சேர்ந்து நாங்களும் ஜாலியாகவே அதை ஸ்போர்ட்ஸ் மேட்ச் விட்டுருங்க. கப்பு வந்து எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான சிஎஸ்கே ஃபேனு. பட் இருந்தாலும் ஆர்சிபி வின் ஆனா நான் ஹாப்பியாக இருப்பேன். இப்படி தான் தோனி. இப்போ தோனி தலை ஒரு லெஜெண்ட் தான். அப்படி நம்ம இன்டர்நேஷனலில் பார்த்தாலும் வந்து நம்மளுக்கு அது அவருக்கு எதுவும் கப்பும் இல்லை. அதனால ஒரு இந்த அட்லீஸ்ட் ஐபிஎல் வின் ஆனா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். பாவமெல்லாம் இல்லை, கண்டிப்பாக இந்த வாட்டி வெறித்தனமாக நாங்கள் கப்பு சம்பவம் செய்வோம். சேப்பாக்கில் சம்பவம் நடக்கும். ஆர்சிபி சம்பவம், விராட் கோலி சம்பவம் பண்ணுவார். தலைவன் விராட் கோலி கண்டிப்பாக சம்பவம் நடக்கும். ஒன்றுச்சு WPL ஜெயிச்சதுக்கே வந்து இவங்களால பிடிக்க முடியல. ஒருவேளை தப்பி தவறி மட்டும் கப்பை வின் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் ஒரு வாரம் டிவி பக்கம் வர முடியாது. இதுதான் ஆரம்பம், ஜஸ்ட் ஆரம்பம் தான். WPLன்றது வந்து ஜஸ்ட் ஒரு ஆரம்பம். செகண்ட் சீசன்லேயே அவங்க வின் பண்ணி காட்டியிருக்காங்க. எங்களாம் அவங்க இந்த வாட்டி மென்ஸ் டீமும் அடிச்சு காட்டுவாங்க. விராட் கோலி கண்டிப்பாக இதில் ஹையஸ்ட் ஸ்கோராக இருப்பார். அவர் தான் மேட்சவே நடத்தி போகிறாரு, கண்டிப்பாக அடிப்பார். எங்கள் இதில் பவுலிங் சொதப்பாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், பேட்டிங்கும் சொதப்பாமல் தான் நல்லா தான் இருக்கும். இது ரெண்டு கூட தான் இருக்கு. பேட்டிங் பார்த்துக்குவோம், எப்படின்னா அடிச்சிருவோம். பவுலிங் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படியே ஃபீல்டிங் அதுவும் பார்க்கணும்ல. தெளிவா ஃபைனல் வந்துட்டாங்கன்னா உங்க கூட மேட்ச் வரணும்ன்றாங்க. எப்படி இருக்கும்? இல்லை, சேப்பாக்கத்தில் நடக்கும் சொல்லிடுங்க. அதான் சேப்பாக்கில் நடக்கும் சொல்லிடுங்க. சேப்பாக் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே சொல்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க சவுண்ட் எப்படி கிளிக்க போகுது மட்டும், அவ்வளோதான். இல்லை, வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கும். அதாவது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லல, இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஆர்சிபி மாதிரிலாம் கிடையாது. எனி டீம் வின் பண்ணாலும் இல்ல உமன்ஸ் டீம் அடிச்சதுக்கே அவங்க என்ன பேச்சு பேசுறாங்க, அப்புறம் எப்படி நம்ம சொல்றது? இவங்க வாய் பேச்சு தான். இவங்க இல்லை ப்ரோ, 5 கப்பு அடிச்சிட்டாங்களே, ஈக்குவல் ஆயிருச்சு. அதனால இப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பாவம் வைக்கிறேன். சரி விடுங்க. இப்போ அது 4 இருந்திருந்தா மட்டும் வச்சுக்க, இந்த வாட்டி அடிப்போன்னு கன்ஃபார்மாக இருப்பாங்க. வேற யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வேணான்னு தான் சொல்கிறோம். ஆனால் தலை 6 கப்போட தான் போவேன்னாருன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? தலை இறங்குறாரு, தலை இறங்கலை. எங்களுக்கு அதனால பேட்டிங் ஆடினாலே எங்களுக்கு போதும், அவ்வளோதான்.